Hi dears, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல. ஸோ மார்னிங் 5 o'clockல இருந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் ஏசி போடாமே இருக்க முடியாது, ஃபுல் டைம் ஏசிலேயே தான் இருக்கணும். ஊருக்கு வந்ததுலேருந்து மாமா வீட்டில் வந்து வெளியே தான் படுக்கிறோம் பால்கனியில். அங்கேயே செம்ம குளிராக இருக்கும். நாங்களாம் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். குட்டீஸ் மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையுமே சோஃபாவில் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெடியாக வந்துட்டோம். நானுமே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னோட டெய்லி ரொட்டீன் மேக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் அக்கா எங்கள் மம்மிக்கு அந்த குட்டி முடியில பின்னிட்டு இருந்தாங்க. என்னம்மா இந்த சின்ன முடிக்கு பின்றீங்கன்னு சொன்னால் பின்னுனாதான் முடி வளரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்களா குட்டி முடியா. 6:45க்குலாம் எல்லாருமே வெளியே வந்து உட்காந்துட்டு டீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கரெக்டாக 7:10க்குலாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோட தம்ப்நெயில் கேப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எந்த மாதிரி vlogன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வீடியோவில் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம இப்போ எங்கே கிளம்பி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்க ப்ளூ லேண்ட் வாட்டர் பார்க்குக்கு தான் போகிறோம். இந்த வாட்டர் பார்க்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ போக போக நான் சொல்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சின்ன ஹோட்டல்லே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கரெக்டாக ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்லாம் தாண்டி சித்தூர்ன்ற பிளேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ப்ளூ லேண்டுக்குள்ளேயும் என்ட்ரி ஆயாச்சு. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 699 ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to ஈவினிங் 5:30 PM வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போட்டது வந்து பெங்களூரில் இருக்க ஒண்டர்லா போகலான்னு. ஆனால் டிக்கெட் ரேட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி வரைக்கும் 17,000 கிட்ட வந்துச்சு. ஒன் டேக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி போகணுமான்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் ப்ளூ லேண்ட் வாட்டர் பார்க்கை பார்த்தோம். செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு தீம் பார்க்னே சொல்லுவேன் நான். கிட்ஸ்க்குலாம் டிக்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 100 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ. அபவ் 100 சென்டிமீட்டரில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபுல் டிக்கெட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கார் பார்க்கிங்லேருந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோண்டு தானா, சின்ன பிளேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஏன்னா நாங்களுமே அப்படிதான் நினைச்சோம். ஆனால் இந்த பட்ஜெட்க்கு இவ்வளோ சூப்பரான பிளேஸை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். லாக்கருக்கு வந்து 150 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. 100 rupees வந்து டெபாசிட் அமௌண்ட்டு. நம்ம ரிட்டர்ன் கீ கொடுக்கும் போது நமக்கு அந்த 100 rupees வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நாங்களுமே அப்படியே ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே 9+ ரைடு இருக்கு. டோட்டலாக 11 ரைட்ஸ் மொத்தம் பெரியவங்களுக்கு வரைக்கும். அந்த லாஸ்ட் 2 ரைட்ஸ் மட்டும் 4th ஃப்ளோரில் வச்சிருக்காங்க. இந்த 2 ரைட்ஸை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நாங்களுமே அப்படியே கீழே 3rd ஃப்ளோரில் இருக்க ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1 by 1 எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. மம்மி வந்து சாரி வேர் பண்ணிட்டு இருந்தனால அலோவ் பண்ணலை உள்ள. ஃபர்ஸ்ட் ரைடுக்கு வந்து அம்மாவால் ஏற முடியல. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வரைக்கும் இந்த ரைடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். நான் எடுக்கிறேன் வீடியோ நீ போன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேமரா அம்மாவுக்கு பிடிக்க கூட தெரியல. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு பிகாஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நானும் தரா பாப்பா கேஷவ் மட்டும் தான் இந்த வீடியோவில் வந்திருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ரைடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கிட்ஸ் பார்க் வந்துட்டு கிட்ஸ் ரைட்ஸ்லுமே நம்மளுமே போகலாம். குட்டீஸ்லாம் அங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு அம்மாவுக்கு வந்து என்னோட டாப் கொடுத்துருந்தேன். வேர் பண்றதுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்களேன் அந்த குர்த்தியில. அம்மாவை அழகுபடுத்தி பார்க்கறதுல ஒரு தனி ஒரு ஃபீலிங் தான். கீழே இருந்து தரணி அவங்க அம்மாவை சைட் அடிச்சுக்கிட்டே வந்துச்சு. எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அம்மாவை ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்மிக்கு என்னன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணும்னு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து மருமகன்லாம் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தாட்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போட சொன்னனாலதான் போட்டிருந்தாங்க. இங்க வந்து ஆல்டர்னேட்டிவா ட்ரெஸ்ஸும் வச்சிருக்காங்க. வந்து 200 rupees, ஓனா வாங்கினா 450 rupees. எந்த ட்ரெஸ் சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு. ஸோ அம்மாவுமே ரைடெல்லாம் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து இந்த ரைடு வந்து ரொம்ப பயமாவும் இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாவும் இருந்துச்சு. வேற யாருமே மொபைல் எடுத்துட்டு வரல. எல்லாருமே லாக்கர்ல வச்சுட்டாங்க. சில பேர் வந்து கார்லயே வச்சுட்டாங்க. நான் மட்டும் 200 rupees கொடுத்து பவுச் வாங்கிட்டேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் பவுச்சு. நான் ஒரு ஆளே வீடியோலாம் கவர் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே என்ன ஒரு டிசப்பாயிண்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடு ஏறும் போதுமே நம்ம இந்த 3 ஃப்ளோருமே கடந்து தான் ரைட்ஸ்க்கு போனோம். 4th ரைடு ஏறுறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் பெரியக்காவோட ரியாக்ஷனை பாருங்களேன். நடக்க முடியாமல் நடந்து மேலே ஏறி போயிருந்தா. தென் இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போயிடலாம் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு 4 பேருமே உட்காந்துட்டோம். நான், பெரியக்கா, சின்னக்கா, அம்மா. இந்த ரைடு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி பிளெயினாக தானே இருக்கு, ஒன்றும் பயம் இருக்காதுன்னு சொல்லி தான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் நினச்சதுக்கு
ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. அவ்வளோ த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கிட்ஸ் கூட ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அடல்ட்ஸ்க்கு எப்படி இருக்கோ ரைட்ஸ் எல்லாமே மினி வெர்ஷனா கிட்ஸ்க்குமே இருக்கு. சூப்பரா இருந்துச்சு கிட்ஸ்க்கு விளையாடும் போதெல்லாம். நெக்ஸ்ட் அங்கிருந்து வேவ் பூலுக்கு தான் போயிருந்தோம். செம்ம டான்ஸ் எல்லாருமே. எனக்கு மட்டும் தான் ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. வாட்டர் ப்ரூஃப் பவுச் போட்டிருந்தாலுமே ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. பயத்தை வெளிக்காட்டாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஃபுட் கோர்ட்க்கு வந்தாச்சு. இந்த ஃபுட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள். நான் குட்டீஸ்க்கு சாம்பார் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருந்தேன். ரேட் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற ரேட்டு தான் 250 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. இதே செட்டிங் வந்து பெரிய பெரிய தீம் பார்க்ல ரொம்ப பெருசா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் மினி வெர்ஷனாவா இருந்தாலும் நம்ம பட்ஜெட்க்கு வந்து ஒரு சூப்பர் பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். அகைன் எதுக்கு நான் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து கரெக்டா 150 160 கிலோமீட்டர்ல நம்ம பிளேஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. நானும் என்னோட கிட்ஸும் இந்த ரைடுமே ஒன்னா போகவே இல்லை. கிட்ஸ் ஏரியால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த ரைடு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா வேவ் பூலுக்கும் ரெயின் டான்ஸ்க்கும் வந்து டைமிங் அலாட் பண்ணிருக்காங்க. பட் நாங்க வந்து அந்த ரெயின் டான்ஸோட டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்ன பண்றதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்துல வேவ் பூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க போடுற பாட்டுக்கு என்னோட குட்டீஸ் வெளியே செம்ம டான்ஸ். கேஷவ்ல செம்மையா டான்ஸ் பண்ணிருந்தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வேற சொல்லி வேற கொடுக்குறாரு அவரு, இப்படி ஆடு மம்மி அப்படின்னு. நம்ம கிட்ஸோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி ஃபீலிங் செம்மையா இருக்கும். கேஷவ் மட்டும் சூப்பரா டான்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தான் எல்லாருமே. ஒன்னு அசோக் குட்டியும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த 4th ஃப்ளோர் ரைட் சொன்னால இதுதான் ரொம்ப ரிஸ்கான ரைட் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். எங்க ஃபேமிலியில வெறும் திவேஷ் மட்டும் தான் போயிருந்தான். ஆனா அவனுக்குமே கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான். நெக்ஸ்ட் 4th ரைட்ல 2 ரைட் சொல்லியிருந்தோம்ல, இது ஒரு ரைடு, நெக்ஸ்ட் நாங்க போறது ஒரு ரைடு. இந்த ரைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கர்வ்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து அந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும்ல, 3 லேயர்ஸ்க்கு அந்த ரவுண்ட் இருந்துச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஒரு ஜம்ப் பண்ணும் போதெல்லாம். நானும் தாரணி பாப்பாவும் போயிருந்தோம். 4:45 கிட்ட மறுபடியும் வந்து வேவ் பூல் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வேவ் பூல் போகும்போது போனை லாக்கர்ல வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆந்திரா சைட் கிட்ட இருக்கனால நிறைய தெலுங்கு பீப்புள் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாருமே வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக லாஸ்ட் வரைக்கும் இருந்து இந்த வேவ் பூலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போலான்னு பார்த்தா அப்பதான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அசோக் குட்டி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு ஒரே அழுக. அங்க இருக்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட கூப்பிட்டு பார்த்தாங்க, அவன் கண்டுக்கவே இல்லை. லாஸ்டா அவங்க பெரியப்பா தூக்குனதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிட்டு குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வந்தாச்சு. ஒன்ஸ் நம்ம உள்ள என்டர் ஆயிட்டா வெளியே வரவும் முடியாது. கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரெஸ்ட் ரூம் போகலாம், உள்ள போக முடியாது. ஸோ அங்க பக்கத்துல இருந்த ஒரு ரூம்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போற வழியில ப்ளூ லேண்ட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த டீ ஷாப் இருந்துச்சு. அங்க வந்து நல்லா சுட சுட பஜ்ஜி போட்டுருந்தாங்க. சுட சுட பஜ்ஜி ஆந்திரா சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு லாஸ்டா ஃபைனலா ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.